கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். குறிப்பாக இந்த நாள் வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே, உலக மனநல நாள். இந்த நாளிலே நம்முடைய பிஷப் சார்ஜன் அன்பின் இல்லத்தின் சார்பாக உலக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கும் வண்ணமாக ஒரு விழிப்புணர்வு பேரணியை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நாளில் வந்திருக்கிற நம்முடைய திருமண்டலத்தை சார்ந்த முக்கியமான குருமார்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கரங்களை தட்டி எல்லாரும் வரவேற்போம். இப்பொழுது இந்த நிகழ்வுக்கு ஆரம்பமாக முதலாவது ஆரம்ப ஜெபம் மத்திய சபை மன்றத்தினுடைய தலைவர் திரு டிஜே ஜெபராஜ் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஆயத்தமாக ஆரம்ப ஜெபம் செய்வார்கள். ஐயா அவர்களை ஆரம்பம் ஜெபம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனை, எங்களுடைய திருநெல்வேலி திருமண்டலத்தின் அன்பின் இல்லத்திற்காக நாம் நமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமாக இங்கே தங்கியிருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் நேசிக்கிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சீக்கிரமாக நீர் இவர்கள் எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து தெளிவை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உங்களுடைய அற்புதமான ஆச்சரியமான கரம் இவர்களை விடுதலை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே உலக அளவில் இந்த மனநிலை பாதித்தோரின் நலத்தை கொண்டாடுகின்ற நாளாக அனுசரிப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விசேஷமாக மனநலம் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காக நாம் நோக்கி பார்க்கிறோம். தகப்பனே, உங்களுடைய கிருபையின் கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். இந்த நாளிலே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த பேரணிக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இதை காணுகின்ற பொழுது இதை பார்க்கின்றவர்கள் கேட்கின்றவர்கள் அனைவரும் இப்படிப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கும்படி தங்களுடைய உதவிக்கரங்களை நீட்டும்படி நீர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று கெஞ்சுகின்றோம். இந்த நிகழ்வையும் உடைய கரத்திலே தருகிறோம். இதில் பங்கு கொண்டிருக்கிற அனைவரையும் தூய ஆவியானவர் வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகின்றோம். பேரணியிலும் உம்முடைய சமாதானத்தின் கரம் கூட வந்து விடுதலை கொடுக்கும் கரம் கூட இருந்து வழிநடத்திய வேண்டும் என்று கெஞ்சுகின்றோம். நிகழ்ச்சியின் ஆரம்பம் முதல் முடிவு மற்றும் உங்களுடைய மகிமை, உங்களுடைய பிரசன்னம் தங்கியிருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஒரு பாடலில் ஒரு சரணத்தை மட்டும் பாடுவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்களை நாம் நம்முடைய அன்பின் இல்லத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்க இருக்கிறோம். ஒவ்வொருடைய பெயராக சொல்லும் பொழுது நம்முடைய ஊழியர்கள் ஒவ்வொருவராக வந்து பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார்கள். முதலாவது நம்முடைய திருமண்டலத்தினுடைய உப தலைவர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருள்திரு
சுவாமிதாஸ் ஐயா அவர்கள் நம்முடைய மத்தியிலே வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார்கள். இந்த நாளிலும் கூட அவர்கள் சாந்திநகர் சேகரத்திலே சேகர தலைவராக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். திருமண்டல உபதலைவர் அருள் திரு சுவாமிதாஸ் ஐயா அவர்களை நாம் நம்முடைய அன்பின் இல்லத்தின் சார்பாக வரவேற்று பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவோம். அடுத்ததாக நம்முடைய பாளையங்கோட்டை சேகரம் நம்முடைய கதீட்ரல் பேராலய குருவானவர் அருள் திரு ARGST பர்னபாஸ் ஐயா அவர்கள் நம்முடைய மத்தியிலே வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். ஐயா அவர்கள் அழைத்த பொழுது கண்டிப்பாக நான் வருகிறேன் என்று சொல்லி நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி ஐயா அவர்களை நம்முடைய அன்பின் இல்லத்திற்கு வரவேற்போம். அரசு துறையில DDRO-வாக இருக்கிற மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உயர் திரு பிரம்மநாயகம் ஐயா அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய அன்பின் இல்லத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய அன்பின் இல்லத்தின் சார்பாக கரங்களை தட்டி வரவேற்று இந்த பொன்னாடையை போர்த்தி கௌரவப்படுத்துவோம். அவருடைய வருகைக்கு மிகுந்த நன்றியை நாம் நம்முடைய அன்பின் இல்லத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நம்முடைய மத்திய சபை மன்றத்தினுடைய தலைவர் அருள் திரு DJ ஜெபராஜ் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறோம். நம்முடைய அழைப்பை ஏற்று ஐயா அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறாங்க. ஆரம்ப ஜெபம் பண்ணியிருக்கிறார். எல்லாரும் கரங்கள் தட்டி வாழ்த்துவோம். அடுத்ததாக வடமேற்கு சபை மன்றத்தினுடைய தலைவர் இப்பொழுது தச்சநல்லூர் சேகரத்திலே சேகர தலைவராக பணி செய்து கொண்டிருக்கிறார் அருள் திரு TD ஜெபக்குமார் ஐயா அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அன்பின் இல்லத்தின் சார்பாக கரங்களை தட்டி வரவேற்று இந்த பொன்னாடையை போர்த்தி அவர்களை கௌரவப்படுத்துவோம். அடுத்ததாக நம்முடைய பெல்பின்ஸ் ஹாஸ்பிட்டலுடைய மெடிக்கல் சூப்பரண்டாக சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிற அருமையான டாக்டர் ஜெயம் ஜூலியட் அம்மா அவர்களுக்கு நம்முடைய அன்பின் இல்லத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்தி கௌரவப்படுத்துவோம். நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கிறாங்க. நம்முடைய அன்பின் இல்லத்துக்கு பல இடத்திலே உதவி செய்கிறார்கள். நாம் அழைத்த பொழுதெல்லாம் நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுவோம். அடுத்ததாக நம்முடைய பாலியல் சங்கம் திருநெல்வேலி திருமண்டல சிறுவர் ஊழியத்தினுடைய குருவானவர் அருள்மிகு ஜோசப் ஐயா அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறாங்க. ஐயா மிகுந்த அன்புள்ளவர். அவர்களை நாம் நம்முடைய அன்பு நிலத்தின் சார்பாக வரவேற்று கொண்டாடி போட்டுகிறோம். அடுத்ததாக நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற வாலிபர் ஊழியம் திருநெல்வேலி திருமண்டல வாலிபர் ஊழியத்தினுடைய தலைவர் அருள்மிகு எமில்ராஜ் ஐயா அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறாங்க. நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்தி நாம் கௌரவப்படுத்துகிறோம். இப்பொழுது நம்முடைய மத்தியில் இருக்கிற நம்முடைய உபதலைவர் அருள்மிகு DP சுவாமிதாஸ் ஐயா அவர்கள் ஒரு சிறு வாழ்த்து செய்து சொல்லுவார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டுடைய திருப்பெயராலே உங்களை யாரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் மண் மக்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல மனதை தந்திருக்கின்றார். அந்த நல்ல மனம்தான் நம்முடைய வாழ்க்கையை சூழலை நமக்கு அமைத்து கொடுக்கிறது. மனம் நல்லதாக இருக்குமானால், செம்மையாக இருக்குமானால், அது சுகமாக இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை எல்லா விதங்களிலும் நலமாக சுகமாக இருக்கும். நம்முடைய மனம் பாதிக்கப்படுகிற போது நம்முடைய எல்லா வாழ்க்கையினுடைய எல்லா சூழலும் பாதிக்கப்படுகிறது. இன்றைய தினத்தை நம்முடைய உலக அளவிலே மக்களுடைய மனநலம் பாதுகாக்கப்பட வேண்டும், பேணில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளை விதமாக குறித்து அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே மற்றும் அதை அந்த நிலைக்கு யாரும் கடந்து சென்று விடக்கூடாது, பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்கான ஒரு விழிப்புணர்வை உருவாக்குவதற்காக நாம் இந்த பேரணியை ஏற்படுத்தியிருக்கிறோம். நம்முடைய திருமண்டலத்திலே ஆண்டவர் இந்த அருமையான அன்பின் இல்லத்தை நமக்கு தந்திருக்கிறார். முதலாவது பெண்கள் மத்தியிலே கவனிப்பாரற்று வேறு நிலைகளிலே மனநலம் பாதிக்கப்பட்டிருந்த
சகோதரிகளை அழைத்து வந்து 14ஆம் ஆண்டிலே 2014 பெண்களுக்கான ஒரு இடத்தை நாம் கண்டுபிடித்து நாம் இந்த பணியை துவங்கினோம். அநேகர் இந்த பணியின் மூலமாக விடுதலை பெற்று இன்றைக்கு குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல 2017 ஆண்கள் மத்தியிலே இந்த நல்ல திருப்பணியை நாம் துவங்கினோம். 4 ஆண்டுகளாக இந்த பணியை சிறப்பாக நாம் செய்து வருகிறோம் திருமண்டலமாக. அதற்கு அரசு நமக்கு பல்வேறு நிலைகளிலே உதவி செய்து வருகிறது. அதற்காக நாம் அரசுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் மக்கள் மீது இப்படிப்பட்ட இந்த பலவீனமான மக்கள் மீது அன்பு வைத்து அவர்களுக்கான உதவிகளை செய்து வருகிறது. இந்த காலத்திலும் நாம் விவிதமான ஒரு சேவையை இந்த மக்கள் மத்தியிலே நம்முடையவர்கள் மத்தியிலே செய்வதற்கான ஒரு வாய்ப்பை தந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றேன். திருமண்டலத்தில் இதை குறித்து சிந்தித்து இதை ஏற்பாடு செய்து உருவாக்கி இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர்களுக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். இப்பொழுதும் இந்த நல்ல பணியை ஆலோசனை திருப்பணியை இந்த மக்கள் மத்தியிலே செயல்படுத்திக் கொண்டிருக்கிற அருமையான ஆலோசையா அவர்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த பணியிலே தாயை போல தகப்பனை போல இந்த மக்கள் செய்கின்ற தவறுகளை பொருட்படுத்தாத அவர்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளாகி உங்களையும் வாழ்த்துகின்றேன். உங்களுடைய மக்கள் சீக்கிரமாக விடுதலை பெற்று நம்மை போல அவர்களும் ஆரோக்கியமான மனம் உடையவர்களாக வாழ வேண்டும். இன்னும் இங்கே இல்லாமல் வெளியே பல ஆயிரங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 23,000க்கும் மேலான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய இந்திய அளவிலே பார்த்தால் பல லட்சங்கள் இருக்கும். ஆனாலும் இந்த மக்களுக்கு அரசோடு கூட சேர்ந்து நாம் இந்த நல்ல சேவையை நாம் தொடர்ந்து செய்வோம். அதற்கான ஆற்றலையும் அதற்கான கிருபைகளையும் ஆண்டவர் தருவார் என்று அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த சேவையிலே இணைத்துக் கொண்டிருக்கிறவங்க யாவருக்கும் ஆண்டவருடைய நாமத்திலே நன்றியையும் வாழ்த்துக்களையும் செலுத்துகிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஐயா சொன்ன வாழ்த்து செய்திக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அதுபோல் நம்முடைய மத்தியில் இருக்கிற நம்முடைய பாளையங்கோட்டை கதீட்ரல் பேராலய குருவானவர் அருள்திரு பர்னபாஸ் ஐயா அவர்கள் நம்முடைய மத்தியிலே வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். ஐயா அவர்கள் ஒரு சின்ன வாழ்த்து செய்தியை நமக்கு சொல்லுவார். இங்கு அமர்ந்திருக்கிற PDRO ஐயா அவர்களே மற்றும் திருநெல்வேலி திருமண்டலத்தின் வைஸ் சேர்மன் ஐயா அவர்களே, இந்த திருநெல்வேலி திருமண்டலத்தின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜூலியட் அம்மா அவர்களே, மற்றும் இங்கு அமர்ந்திருக்கிற அனைத்து குருக்களே, உட்கார்ந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நாளிலே உங்கள் நடுவிலே வந்து உங்களை வாழ்த்துவது எனக்கு கடவுள் அருளிய ஒரு கிருபை என்று நான் எண்ணி உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். விசேஷமாக இதனுடைய பொறுப்பாளர் டைரக்டர் திரு MS ஐயர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் உங்களை குறித்து நல்ல திட்டங்கள் வைத்திருக்கிறார், அது நீங்க மறந்துடக்கூடாது. உங்களை குறித்து கரிசனை கொண்ட மக்கள் கூட்டம் இருக்கிறது. UNO, யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ். இது உலக அளவில் ஒரு பெரிய மாநாடு. அவங்களெல்லாம் நினைவு கூர்ந்து அக்டோபர் மாதம் 10ஆம் தேதியை உங்களுக்கு என்று குறிச்சு வச்சிருக்கிறாங்க. உலகத்தில் உள்ள எல்லாரும் உங்களை நினைக்கணும், உங்க நல்வாழ்வுல பங்கு கொள்ள வேண்டும் என்று எண்ணி அந்த நாளை குறிச்சிருக்கிறாங்க. நம்முடைய தேசம் உங்க நல்வாழ்வுல ரொம்ப கருத்துண்டுகிறது. விசேஷமா நம்முடைய தமிழக அரசு உங்க வாழ்க்கையில ரொம்ப நல்லா பங்கு கொள்கிறது. நம்ம மத்தியில வந்திருக்கிற PDRO ஐயா அவர்கள் வந்திருக்காங்கன்னா இந்த அரசு உங்கள் மீது கொண்ட கரிசனையை காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த திருச்சபை உங்கள் மீது கரிசனை வைத்திருக்கு. உங்க மேல கரிசனை வைத்திருக்கிற ஒரு திருச்சபை இருக்கிறது. இவ்வளவு குழுக்கள் வந்திருக்கிறாங்க, அங்கெல்லாம் போட்டிருக்காங்க என்றால் உங்க மேல கரிசனை உள்ள ஒரு திருச்சபை இருக்கிறது. உங்களுக்காகவே ஒரு ஃபாதர் கொடுத்திருக்காங்க.
ஃபாதர் ஏமஸ் உங்க மேல பொறுப்பு கொண்டு உங்களை தினம் பார்க்குறாங்க. ஏனென்றால் உங்களை குறித்த ஒரு கரிசனை இருக்குது. எனவே எப்போதும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. இவ்வளோ பேர் எங்க மேல கரிசனையா இருக்கிறாங்க. உங்களையும் நான் சொன்ன ஏற்கனவே கடவுள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நீங்க இந்த பயிற்சிக்கு நல்லா கீழ்ப்படியும் போது உங்களை உயர்த்தலாம். எனக்கு ஒன்று ஞாபகம் வருகிறது. தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் சின்ன பையனா இருக்கும்போது பள்ளிக்கூடத்திலிருந்து ஒரு சீட்டு எழுதி கொடுத்தாங்க. என்ன சீட்டு தெரியுமா? Your son is a mentally retarded. உங்க மகனுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குது. இனிமே எங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாதீங்க, வேற பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு எழுதி கொடுத்தாங்க. இதை பார்த்த அம்மா கண்ணீர் விட்டாங்க. அவங்க ஒன்றும் சொல்லலை, அதை காயக்குள்ள போட்டாங்க. ஆனால் இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் இவங்க தான் 200க்கு அதிகமான இந்த எலக்ட்ரிக் கண்டுபிடிப்புகள் அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பல்பு இப்படி 200க்கும் அதிகமான கண்டுபிடிப்பு என்றால் உங்களையும் தேவன் பயன்படுத்தக்கூடும். இதில் நல்லா அழகா போட்டிருக்காங்க. இதுல ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு காரியம், உங்களை செதுக்கும்படி இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது உள்ள பயிற்சி சரிதானே? உங்களை நல்ல பண்பாளர்களாய் சிறந்த மனிதர்களாய் செதுக்கும்படி உங்களை வச்சிருக்கிறாங்க. ஏதோ கொண்டு வச்சிருக்கிறாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. உங்களை சமுதாயத்தில் நல்லா உயர்த்தணும்னு வச்சிருக்கிறாங்க. அதுதான் இவ்வளோ ஸ்டாஃப் இருக்கிறாங்க, உங்களுக்கு வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க. எனவே கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க கொடுக்கப்படுகிற பயிற்சிக்கு நல்லா கீழ்ப்படியணும். கொடுக்கப்படுகிற பயிற்சிக்கு ஒரு நல்லா ஒத்துழைக்கணும். தூங்குற நேரத்தில் நல்லா தூங்கணும். அவங்க கொடுக்குற எல்லா பயிற்சிக்கும் நீங்க உட்பட்டு செல்லும்போது உங்க எதிர்காலமும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எனவே இது நல்லதொரு ஸ்தாபனத்தை நடத்துகிற திருநெல்வேலி திருமண்டலத்தை நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த நல்ல பணியை இந்த திருமண்டலம் தொடர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற நல்லதொரு டைரக்டர் எம்எஸ் ஐயா, அவங்கள தேவன் பலப்படுத்தணும். உங்களுக்கு உதவி செய்கிற மருத்துவர்கள் எல்லாரும் உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் செயலாற்றுவோம். இந்த ஸ்தாபனம் சிறந்து விளங்கட்டும். பணி செய்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கட்டும். உங்களது வாழ்வு, உங்களது எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று வாழ்த்தி உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. சிறப்பாக வாழ்த்து செய்து கொடுத்து அருமையான ஐயா அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். அடுத்து நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற நம்முடைய அரசு துறையை சார்ந்த டிடிஆர்ஓ ஐயா அவர்கள் நம்முடைய அன்பின் இல்லத்தின் மீது மிகுந்த கரிசனை கொண்டவர்கள். எப்பொழுதெல்லாம் நம்முடைய அன்பின் இல்லத்தின் சார்பாக அங்கே செல்லுகிறோமோ நமக்கு தகுந்த ஆலோசனைகளை கொடுத்து சிறப்பாக நம்மை வழிநடத்தி வருகிறார்கள். மதிப்புக்கு மரியாதைக்குரிய உயர் திரு பிரம்மநாயகம் ஐயா அவர்கள் இப்பொழுது ஒரு சின்ன வாழ்த்து செய்தியை நமக்கு கொடுப்பார்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். உலக மனநாளை முன்னிட்டு இன்று நடைபெறுகின்ற இந்த விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்குவதில் நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய தென்னிந்திய திருச்சபையினுடைய திருமண்டலத்தினுடைய நமது அருட்பெரும் தந்தையார் அவர்களையும் அருட்பெரும் சகோதரர் அவர்களையும் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை சீரிய முறையில் ஏற்பாடு செய்துள்ள அமைப்பினுடைய இயக்குநர் அவர்களையும் சமூக பணியாளர் அன்பு சகோதரர் கதிரல் அவர்களையும் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற பணியாளர்களையும் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலக மனநாளானது இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதை ஒட்டி இந்த சமூகத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணம் பல்வேறு பணிகளை அமைப்பு ரீதியாகவும் அலுவலகம் ரீதியாகவும் பல்வேறு பணிகளை எடுத்து வருகிறோம். அதில் ஒரு பகுதியாகத்தான் இந்த விழிப்புணர்வு நடைபெறுகிறது. பொதுவாக மாற்றுத்திறனாளிகள் தினம், ஆட்டிசம் டே, மென்டல் டே, இருதய தினம், நீரோக நோயாளிகள் என்று ஒவ்வொரு தினங்களையும் கொண்டாடுகிற நோக்கம் அந்த அந்த பகுதியுடைய சமூக விதியை மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணம் பல்வேறு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்கிறோம். அது ஒரு பகுதி தான் இந்த உலக மனநலம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனுடைய அடிப்படை நோக்கமானது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு
தேவையான அடிப்படை வசதிகளையும் அவர்களும் இச்சமுதாயத்தின் ஒரு அங்கம்தான் என்று இந்த சமுதாயம் தெரிவிக்க வண்ணம் அவருடைய மருத்துவ தேவைகள் அவருடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தான் இதுபோன்ற தன்னார்வ தொண்டு நிறுவன அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன. ஒரு அரசாங்கமானது மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செயல்படுத்தினாலும் அவர்களோடு இணைந்து செயல்படுகின்ற அங்கீகாரம் பெற்ற தொண்டு நிறுவனங்களையும் அவர்களுக்கு சட்ட ரீதியான அங்கீகாரத்தை அளிப்பதிலும் அவர்களுக்கு போதிய நிதி வசதியை அளிப்பதிலும் இந்த அரசு ஆனது மாவட்ட நிர்வாகமானது முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. அது ஒரு பகுதிதான் இந்த அன்பின் இல்லத்தினுடைய ஒரு இல்லத்திற்கு நமது துறையின் சார்பாக நிதி உதவியும் 2 இல்லங்களுக்கும் அங்கீகாரத்தையும் அளித்து அவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமளித்து தொடர்ந்து அவர்களை கண்காணித்து வருகிறோம். இங்கு பயில்கின்ற மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கியிருக்கக்கூடியவர்கள் இங்கே உள்ள பணியாளர்கள் செய்கின்ற பணிகளை அவரோடு ஒத்துழைப்பு செய்து அவர்களுக்கு தேவையான தொழிற்பயிற்சியையும் அளித்து நீங்கள் நல்ல முறையில் பயன்பெற்று இரவில் நல்ல முறையில் தூங்கி நல்ல விழிப்புணர்வோடு இருந்து நீங்கள் உங்களுடைய பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான எண்ணம். உங்களுக்கு தேவையான அடுத்த கட்டமான ஆஃபே ரூமுக்கு கூட நமக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் செய்து வர தயாராக இருப்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல நிகழ்வை ஏற்பாடு செய்த இப்பகுதியுடைய இயக்குநர் அவர்களையும் இப்பணியாளர்களையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, உங்களுடைய நல்ல வாழ்த்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடைசியாக இன்னொரு வாழ்த்து செய்து நம்முடைய சிஎஸ்ஐ வெல்பின்ஸ் ஹாஸ்பிட்டலுடைய மெடிக்கல் சூப்பரண்டாக இருக்கிற டாக்டர் ஜேன் ஜூலியட் அம்மா அவர்கள் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து வருகிறார்கள். மருத்துவ ரீதியாக பல உதவிகளை நமக்கு செய்து வருகிறார்கள். நிறைய மீட்டிங்ல நமக்கு பேசுகிறாங்க. அவர்களுக்கு இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். இப்பொழுது அவர் ஒரு சின்ன வாழ்த்து செய்தி மருத்துவ ரீதியாக நமக்கு சொல்லுவார்கள். இடையில் அமர்ந்திருக்கும் அரசு அலுவலர் ஐயா அவர்களுக்கும் பர்னபாஸ் ஐயா, சுவாமிதாஸ் ஐயா, ஆமோஸ் ஐயா, சிவகுமார் ஐயா, தபராஜ் ஐயா மற்றும் பாலியேசன் ஐயா, டைரக்டர் ஐயா அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். படைப்பின் மகுடமாக இருக்கிற மனித உயிர்கள் ஒவ்வொன்றும், ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன் என்ற சக உணர்வோடும் பாசத்தோடும் தழுவும் அணைக்கும் கரங்களோடும் வாழ்கிற திருச்சபையை இந்த அக்டோபர் 10ஆம் நாளிலே வாழ்த்தி திருச்சபைக்காகவும் திருச்சபையின் பணிகளுக்காகவும் இங்கு பயன்பெறுகிறவர்கள் பயன்பெறுவர்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜபித்துக் கொள்கிறோம் என்பதையும் கூறி என்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய மத்தியில் இருக்கிற நம்முடைய சபை மன்ற தலைவர் ஐயா அவர்கள் ஒரு சிறு வாழ்த்து செய்தி சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே உலகம் அனைத்திலும் உள்ள மனநிலை பாதிக்கப்பட்டவருடைய தினத்தை கொண்டாடுகிற தினமாக நாம் ஆசரிக்கிறோம். பர்னபாஸ் ஐயா சொன்னது போல UNO என்ற நிறுவனம், அதே போல ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் நமக்காக பல காரியங்களை செய்து இந்த நிலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று அரசாங்கமும் நமக்கு பல காரியங்களை செய்து வருகிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மை நேசிக்கிறார். அவர் விடுதலை தருகிறவர், சுகம் தருகிறவர். அவரிடத்தில் வருகிற அனைவருக்கும் அவர் சுகத்தை கொடுக்கிறவர். எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற ஆண்டவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். ஆகவே அந்த எல்லாம் வல்ல ஆண்டவர் இந்த இல்லத்தின் பணிகளோடும் இயக்குநரோடும் ஊழியர்களோடும் இங்கு தங்கியிருக்கிற அனைவரோடும் இருந்து விடுதலையின் நாயகராக விடுதலை கொடுத்து நம்ம எல்லாரையும் வழிநடத்துவாராக என்று ஆசி கூறி அவர்களே நன்றி. நன்றி. இந்த நிகழ்வின் நிறைவாக நம்முடைய மத்தியில் இருக்கிற வடமேற்கு சபைமன்ற தலைவர் அதிபர் TD ஜெபக்குமார் ஐயா அவர்கள் ஜெபித்து நிறைவு செய்வாங்க.
ஜெபம் செய்வோம். தேவனே துதிக்கிறோம், போற்றுகிறோம். அப்பா, நீ தந்த இந்த அருமையான விழாக்கத்துக்காக இந்த இடத்திலே அநேகர் ஆரோக்கியம் பெற்று இதுவரைக்கும் சென்றமைக்காக உண்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். ஒரு நல்ல ஆண்டவரே நிறுவனத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு திரும்பவும் பலனும் தந்து வருவதை நினைத்து பார்த்து, கடந்து வந்த பாதைகளையும் ஆண்டுகளையும் நினைத்து பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலக மனநல தினத்துக்காக எங்கள் மத்தியிலே கர்த்தர் இந்த விழாவை சிறப்பு வழியாக அழைத்து வந்த அரசு அதிகாரி அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, நீர் எங்களுடைய மனநலத்தை அதிகமாக விரும்புகிறவர். நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருப்பாயாக என்று எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறவர். சரீர நலம் மட்டுமல்ல, மனநலனும் அவசியம் என்பதை ஆண்டவர் எங்களுக்கு பல இடங்களிலே வெளிப்படுத்திருக்கு. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வளாகத்திலே பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிற, சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக அந்த அடி துடிக்கிறோம். தேவ கிருபையும் பலனும் அவரை தாங்குவதாக, உடைய குணமளிக்கும் வல்லமை அவளை தொட வேண்டும் என்று சொல்லி சொல்கிறோம். உடைய பரிசுத்த ரத்தம் அவருடைய உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரை பாய்ந்து சென்று பூரணமான ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறோம். இங்கே இருக்கிற அனைத்து மருத்துவ சிகிச்சைகளும் பயிற்சிகளும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இங்கிருந்து ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் சிகிச்சை முடிந்து இல்லத்திற்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு செல்கின்ற அநேகரை கர்த்தர் உருவாக்கி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்ன ஆண்டவர், நீர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், பெரிய காரியங்களை செய்யும்படியாக மன்றாடி ஜெபிக்கிறோம். இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சிகிச்சைகளையும் பயிற்சிகளையும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற ஆமோஸ் ஐயர்களுக்காக, அவர்களுக்கு கீழாக இணைந்து பணியாற்றுகிற அனைத்து ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மிகுந்த கனிவோடும் கரிசனையோடும் பரிவோடும் இவர்களை நடத்தவும், ஆண்டவரே இவரிடத்தில் அன்பும் ஆண்டவரே பட்சமாக இருக்கவும் கர்த்தர் நீர் கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கே நல்லதொரு அன்பையும் நல்லதொரு கனிவையும் பரிவையும் அவர்கள் பெற்று ஆறுதல் அடைந்து மன அமைதியும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்கிறார். நீரே உள்ளான மனிதருக்குள்ளே அமைதியை தருகிற தெய்வம், உள்ளான மனிதருக்குள்ளே சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற தெய்வம் நீர். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த மன அமைதியை நீர் உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி சொல்லிக்கிறோம். உங்களாக முழுவதையும் ஆசிர்வதிங்க. பேராயர் சார்ஜன் அவர்கள் விழாவில் இந்த வளாகத்திலே அருமையான பிள்ளைகள் விழாவி வருகின்ற பொழுது தெய்வீக குணமளிக்கும் வல்லமை அவரை இறங்கி புலப்படும்படியாக இந்த நாளில் நடைபெறுகிற ஆண்டவரே இந்த ரேலியை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சொல்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இந்த ஸ்தாபனத்தோடும் அதை வழிநடத்துகிற மக்களோடும் தங்கியிருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென். இப்பொழுது இந்த பேரணியை நம்முடைய DDRO ஐயா அவர்கள் கொடியசைத்து ஆரம்பித்து வைக்கிறார்கள்.
ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி. உலக மன நல்ல நாள், அதை நாங்கள் நினைவு கூறுவதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக, அதை ஆண்டவரே எங்கள் அன்பின் இல்லத்து பிள்ளைகளோடு கூட இணைந்து நாங்கள் நினைவு கூறுவதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட மக்கள் சார்பாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை இந்த உலகம் அறிய, இந்த சமூகம் அறிய, அது மட்டுமல்ல இந்த மக்களை நீங்களும் நேசிக்க வேண்டும், நீங்களும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சமூக பேரணியாக நாங்கள் எங்களுடைய நகரத்திற்குள்ளாக சென்று வருவதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, தொடர்ந்து நாங்களும் இப்பேற்பட்ட ஆண்டவரே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி இப்படிப்பட்ட மக்களோடு கூட இருந்தாரோ அதே போல நாங்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே தொடர்ந்து இவர்களுக்காக செயல்பட நாங்கள் ஆண்டவரே இவர்களுக்காக உதாரணமாக நாங்கள் நிற்க எங்களை பலப்படுத்தும், எங்களை காத்துக்கொள்ளும். இந்த அன்பின் வளாகத்தில் இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பராமரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல, களத்தில் நின்று இவர்களுக்காக பல நன்மைகளை கொண்டு வருகிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற அருமையான ஆமோஸ் ஐயா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் நீர் நடத்தும். ஆண்டவரே, இன்னும் அநேக மக்களை இந்த வளாகத்திற்குள் நாங்கள் கொண்டு வந்து ஆண்டவருடைய அன்பை சொல்லிக் கொடுத்து அவர்கள் நல்ல மனத்தோடு இந்த இடத்திலிருந்து கடந்து செல்வதற்கு எங்களை பயன்படுத்தும். இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினை ஐக்கியம் நம்முடைய கூட இன்றும் இன்றும் சதாக்களும் இருப்பதாக. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, இதில் பங்கு கொண்ட எல்லா குருக்களுக்கும் நாம் கரங்களை தட்டி நாம் நன்றி செலுத்துவோம்.